அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை தினமணி பேப்பரில் இருக்கிற முக்கியமான செய்திகள் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜார்க்கண்ட் ஹேமந்த் சோரன் கைது அப்படிங்கிற நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறை புதன்கிழமை சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடத்தியதை தொடர்ந்து ஜார்க்கண்ட் முதல்வர் பதவியை ஹேமந்த் சோரன் ராஜினாமா செய்தார். அதன் பின்னர் அமலாக்கத்துறையினர் அவரை உடனடியாக கைது செய்தனர். புதிய முதல்வராக அவருடைய நம்பிக்கைக்குரியவரான மாநில போக்குவரத்துறை அமைச்சருமான சன்பாவி சோரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. மத்திய இடைக்கால பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிற நியூஸ் கொடுத்துருக்காங்க. 2024-25 ஆண்டுக்கான மத்திய இடைக்கால பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு தாக்கல் பண்ண போறாங்க. சில மாதங்களில் மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கிற நிலையில அதாவது மக்களை கவர்ற வகையில் அறிவிப்பு ஏதாவது வெளிவர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் நீங்களும் தமிழக அரசு அலுவலராகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 6244 வேக்கண்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 33 தேர்வு தொடர் கொண்ட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியோடைய வளாகத்தில் 18/2/2024 ஆரம்பிக்க போகிறாங்க. இதற்கான இலவச அறிமுக வகுப்பு சென்னையில் 4ஆம் தேதியும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம், கோயம்புத்தூரில் 11ஆம் தேதியும், சுரேஷ் பாடசாலை வழியாக வீட்டிலிருந்தே படிப்பதற்காக ஆன்லைன் வழியாக 18ஆம் தேதியும் ஆரம்பிக்க போகிறாங்க. அதற்கான கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. அதுபோக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எஸ்சிஆர்டிக்கான ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா செட்டா புக்கு, தமிழ் புக்கு, அப்புறம் A3 தமிழ் புக்கு இது எல்லாமே உங்களுக்கு வீட்டிலிருந்தே வாங்குறதுக்கு இந்த கான்டாக்ட் நம்பர் வழியாக நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். இது போக அகாடமி நம்பர்ஸும் இதில் இருக்குது. ஒளி வெள்ளத்தில் அணிவகுத்த கடலோர காவல்படை கப்பல்கள் அப்படிங்கிற நியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்திய கடலோர காவல்படையில் 48வது தொடக்க தின விழாவையொட்டி கடந்த ஒரு வாரமாக பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சி நடந்து வருது. அதை பற்றின நியூஸ் தான் அது. நீ திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாரி பெருக்கி வளப்படுத்தும் முற்றவை ஆராய்வான் செய்க வினை அப்படிங்கிற தெரிந்து வினையாடல் அதிகாரத்துல 512வது குறள் கொடுத்துருக்காங்க. பொருள் வரும் வழிகளை பெருக்கச் செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனை செயல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த குறளோட விளக்கம். 25 கோடி வறுமையிலிருந்து மீட்பு நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பெருமிதம் அப்படிங்கிற நியூஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டில் 25 கோடி பேரை மத்திய அரசு வறுமையிலிருந்து மீட்டுள்ளதாக நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் அவர் பேசியிருக்கிறாங்க. மேலும் மத்திய அரசின் கலாச்சார சின்னமான தமிழகத்துடைய செங்கோல் மக்களவையுடைய இணை இயக்குனர் அந்தஸ்து அதிகாரி மார்ஷல் ராஜீவ் சர்மா ஏந்தி செல்ல அவரை தொடர்ந்து குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. குடியரசுத் தலைவருக்கு இணையாக தமிழக செங்கோலுக்கு மரியாதை கொடுத்த மாதிரி இது கொடுத்திருக்கிறாங்க. கேலோ இந்தியா தமிழகம் 2ஆம் இடம் அப்படிங்கிற நியூஸ் கொடுத்துருக்காங்க. கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் புதன்கிழமை நிறைவடைந்த நிலையில் தமிழகம் 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா முதல் இடத்திலும் ஹரியானா 3ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. கடந்த முறை தமிழகம் 8வது இடத்துல இருந்தாங்க. இந்த வாட்டி 98 பதக்கம், 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கலத்துடன் 98 பதக்கங்களுடன் தமிழகம் முதல் இடம் பிடிச்சிருக்காங்க. செயிலிங் விஷ்ணு சரவணன் ஒலிம்பிற்கு தகுதி அப்படிங்கிற நியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்திய பாய்மரகு போட்டியில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சரவணன் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. ஏற்கனவே டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இவர் களம் கண்டனால 2வது முறையாக இதற்கு தகுதி பெற்றிருக்காங்க. அகில் சேரனுக்கு வெண்கலம் அப்படிங்கிற நியூஸ் கொடுத்திருக்காங்க. எகிப்தில் நடைபெற்ற ISSF உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் கடைசி நாளான நேற்று இந்தியாவின் அகில் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு. ACC தலைவராக மீண்டும் ஜெய்சா அப்படிங்கிற நியூஸ் கொடுத்திருக்காங்க. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் உடைய தலைவராக BCCI உடைய செயலாளர் கூடிய ஜெய்சா தொடர்ந்து 3வது முறையாக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஊழல் கண்ணோட்ட குறியீடு இந்தியா 93வது இடம் அப்படிங்கிற நியூஸ் கொடுத்திருக்காங்க. 2023ஆம் ஆண்டுக்கான ஊழல் கண்ணோட்ட குறியீடு தரவரிசை பட்டியலில் இந்தியாவுக்கு 93ஆம் இடம் கிடைச்சிருக்குது. கடந்த ஆண்டு 85வது இடத்துல இருந்து இப்ப இந்தியா தற்போது பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. 180 நாடுகள் கொண்ட பட்டியலில் 6வது ஆண்டாக தொடர்ந்து டென்மார்க் முதல் இடத்துல இருக்கிறாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு முக்கியமான செய்திகள். நன்றி, வணக்கம்.